சாரிப்பா, நான் உன் பாசம் புரியாம இவ்வளவு நாள். என்னடா அரைஞ்சனப்ப கண்ண தொடர ஆம்பளை பிள்ளை அழுதுகிட்டு. நீங்களும் கண்ணை தொடங்கிப்பா. டேய், நான் எங்கடா அழுதுகிட்டு இருக்கேன்? அது காத்துல தூசு. நான் அழமாட்டேன். சரி, சிகரெட் வச்சிருக்கியா? சிகரெட்டா? நானா? பா, நான் எனக்கு பழக்கமே கிடையாது, அடிச்சதே. டேய் நடிக்காதடா. நீ பண்ற எல்லா சேட்டையும் எனக்கு தெரியும். ஐயோ இல்லப்பா நானு. டேய், கடைசியா அது யாரு? கனகராஜா. அவங்ககிட்ட 4 பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு காசு கொடுக்காம போயிட்டல, அவர் என்கிட்ட தான் வாங்கினாரு. அப்பா, அது ஊர்ல ஒரு வாட்டி பண்ணது. சரிடா, நானு வாங்கினத வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதான் உன்கிட்ட கேட்டேன். ஐயோ அப்பா, நான் சத்தியமா அடிக்கிறது இல்லப்பா. நான் உங்க கார்ல போய் பாத்துட்டா, நீங்க அங்க வச்சிருப்பீங்க, நான் பாத்துட்டேன். டேய் ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரே. சரி விடு, இனிமேல் பயப்படாம அடிக்கலாம். நாங்க உள்ளதான் இருந்துச்சு, நீங்க அடிச்சுட்டு வாங்க, நான் உள்ள இருக்கேன். சரியா? அழகரு, புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். புரியுதா? சரிப்பா, புரியுது. நீங்களும் அடிக்காதீங்கப்பா. சரிப்பா, நான் உள்ள போறேன். என்ன சம்பந்தம்? ஆதி, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எனக்கு யாரு? ஏய், என்னாச்சுடி? ஏதாவது பிரச்சனையா? இது பாரு, நான் உன்கிட்ட பேசல, நான் ஆதி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சரியா? சொல்லுங்க, நீங்க பண்றது நல்லா இருக்கா உங்களுக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிடுவீங்க, ஆனா கேட்டா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு எதுவுமே புரியாது. அண்ணன் சொல்லிதானே இந்த செயின் எடுத்து போட்டீங்க. ஒரு அண்ணனை ஆசீர்வாதம் பண்ண வரமாட்டீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நல்லா இருங்க. நீங்களும் அழகரும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருங்க. ஏய் எருமை, நான் பயந்தே போயிட்டேன். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஒரு பொண்ணா இத்தனை நாளா நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தேனோ அது எனக்கு இப்பதான் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் என் அண்ணா ஆதின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆதி, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் செய்யற கடமை. அப்புறம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? ஏண்டி, ஆதி உனக்கு அண்ணன் தான், நான் உனக்கு அண்ணி தானே. அப்ப ஏன் காலையே விழு. விழறேன், அப்புறமா விழறேன். அண்ணா, நீங்க அவங்களெல்லாம் வீட்டுக்கு வர வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாமே நல்லதா தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கும் பாரதிக்கும் குழந்தை பிறக்கிற நேரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லார் வாழ்க்கையும் நல்லபடியா மாறப்போகுது. அண்ணா, நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம். நீங்களுமே பாரதி செஞ்ச தப்ப மறந்துருங்க. அழகரும் நான் செஞ்ச தப்ப மறந்துருவாரு. எங்க அப்பா விஷயத்துல நான் உங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்தினத நானும் மறந்துடுறேன். எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடலாம்.